தம்பிகளா, சொல்றது கேளுங்கடா. நீ நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம்னு வந்திருக்கேன். எல்லாரும் கவனிங்கடா, தயவு செஞ்சு கவனிங்கடா, பேசி கேளுங்கடா. Damn, it feels good to be a gangster. A real gangster ass nigga plays his. ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறவன் ஜெயிக்கிற பப்பன் ஜெயிக்கிற பக்கம் நிற்பவன் அல்லவேதான். தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்கிற வைக்கிறவன் தான். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு மே 31, அதாவது நோ டொபாக்கோ டே. புகையிலையை எந்த வகையிலுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பற்றி பேசுறது தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிக்க தோண்டு. பல இடத்துல எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகிறப்போ எனக்கு பிடிக்கணும்னு தோணியிருக்கு. நான் ஃப்ராக்காக ஒத்துக்கிறேன். ஓகே, இது ஒரு சடனாக நான் ரிவீல் பண்ணிட்டேன். நான் வந்து பிடிக்கணுன்ட்டு எனக்கு தோன்றப்போ இன்னொன்றும் தோணும். வீடுன்னு ஒன்று இருக்கே, 1000 ஜன்னல் வீடு. நமக்கு முக்கியமானது எதுன்றதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டாலே நமக்கு தேவையில்லாத விஷயத்துக்கிட்ட நம்ம போகணும்னு தோணாது. இருந்தாலும் நான் வந்து என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஐயோ பேனாலியே, ஸோ இருந்தாலும் நான் வந்து என்ன தெரியுமா பண்ணுவேன்? இதான் பேனை வந்து நான் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என் மைண்டில் வந்து நான் வச்சுருவேன். இது ஆக்சுவலி ஒரு எஃபெக்டிவான மெத்தட் என்னால் சொல்ல முடியாது. பட் நான் ஒரு தப்பு பண்ணுறதுலேருந்து இது என்னை தடுக்குதுன்னா, யார் இதை வியர்ட்னு சொன்னாலும் சரி, யார் இதை நம்பலனாலும் சரி, நான் ஒரு தப்பு பண்ணுறது தடுக்குதுன்னா நான் வச்சுப்பேன். ஸோ இது வந்து நான் வந்து தடுக்கிறதுக்கான ஒரு மெத்தடு. நீங்கள் ஏதாவது தடுக்கிற மெத்தட் வச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆத்தன்டிக்காக பிடிக்கிற மாதிரியே பண்ணுறல. பட் ஆக்சுவலி நான் பிடிக்கிற ஆள் கிடையாது. ஓகே, ஒரு தடவை பிடிச்சா என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுனாலே நீ அங்கேயே மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். எதுக்கு, ஏன் வேணும், அதனால் என்ன யூஸு? ஒன்றுமே இல்லை. அடிக்ஷன் தான் அங்கே எல்லாமே. ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணுறவங்களும் இருக்காங்க. நிறைய வேலை பார்த்துட்டு அதனால் முடியலன்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு இழுப்பாங்க. ஸோ இதோட ட்ரெண்டு வந்து ஒரு டைமில் ஆரம்பிச்சது. எலி படம் பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலி எலி படத்தில் தான் டீட்டெயிலாக இல்லை, ஓரளவு சொல்லியிருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து டொபாக்கோ வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பொருள். டொபாக்கோ வியாபாரம் பண்ணால் தப்பு, அதை யூஸ் பண்ணால் தப்புன்னு ஒரு தடை செய்யப்பட்ட பொருளாக இருந்த ஒரு விஷயம் இப்போ பழக்கப்பட்ட ஒரு பொருளாக மாறி இருக்கு. அது யாரால் மாறிச்சு அதை பற்றிலாம் நம்ம பேசுவாங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அது வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லைன் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து இப்போது டொபாக்கோவை எதிர்த்து பேசுனேன்ட்டு வைங்களேன், ஒரு பூமர் மாதிரி என்ன பார்ப்பாங்க. இதுவே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே அக்கறையாக ஒரு ஆளாக நான் பேசினேன்னா அது கரெக்டாக இருக்கும். அதுவே நான் கொஞ்சம் ஓவராக பேசினேன்னா நானும் அதில் இன்வால்வ் ஆகியிருக்க மாதிரி இருக்கும். இந்த தராசை மெயின்டைன் பண்ணுறது எனக்கு வரலை. ஸோ பொதுவாக நான் சொல்கிறேன், இதிலேருந்து வெளியில் வர்றது வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது மட்டும்தான் கஷ்டம். அதை நீங்கள் ஈஸியாக எடுத்து வைக்கலாம், ஈஸியாக வெளியில் வந்துடலாம். இதுக்கு உள்ளே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. நிறைய பேர் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, அவங்கள பற்றி நான் பேச வரல. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, உங்களால் எனக்கு கண்டிப்பாக முடியும். என்னோட இந்த ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் கிடச்சா யூஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. இந்த வீடியோவில் நான் 2-3 வாட்டி சொல்லியிருப்பேன் எனக்கு இருக்க ஆசை வந்திருக்கு அப்படின்ட்டு. அது தப்பு இல்லை ஆக்சுவலி. அது தப்புன்ட்டு என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஸோ மே 31 உங்களோட ரிசால்வை வந்து நான் இந்த அளவுக்கு அது தூண்ட முடிஞ்சதுன்னா, அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன், என்னால் ஒருத்தருக்கு ஒரு இது கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. அண்டு பணிவாக சொல்லிட்டேன், கொஞ்சம் அழுத்தமா. டேய் என்னதுடா இது வேணாம், சரி அதோடு என்னதுடா இது சீக்கிரம் அதாச்சும் என்னதான் பண்ண போகிற? இழுக்க இழுக்க உள்ள ஃபுல்லாக ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் காலியாகும். பார்த்துக்க, நெஞ்சிலையும் சரி அது கீழேயும் சரி எல்லாமே காலியாகும். அது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது. உன்னோட சுவாசத்துல இருந்து உன் உடம்புல இருந்து எல்லாத்தையுமே அது போட்டு அஃபெக்ட் பண்ணும். அதட்டி சொல்றேன்ற பேர்ல இப்பயும் நான் பாவமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அதட்டெல்லாம் வராது. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா வகையிலையும் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். தயவு செஞ்சு அதை விட்டுரு. நான் டைரெக்டாக சொல்கிறேன், விட்டுரு, அவ்வளோதான். ஒரு அக்கறை இல்லை ஒரு ஆளா, பொதுவாக எல்லார் மேலேயும் அக்கறை இருக்கிற ஒரு ஆளா நான் சொல்கிறேன், விட்டுரு. ரீப்ளேஸ்மெண்ட் வச்சுக்க. ஓகே, நான் சொல்ல வந்த விஷயத்தில் நான் சொல்லிட்டேன். இதில் ஒரு சாமியான இன்ட்ரோவும் ஒரு கிளாஸியான அவுட்ரோவும் வைக்கிற அளவுக்கு இந்த வீடியோ கிடையாது. நான் உங்களுக்கு த்ரூவாக அட்வைஸ் பண்ணணுன்றதுக்காகவே இந்த வீடியோ நான் எடுத்துருக்கேன். எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க, எடுத்துக்காதவங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். திருப்பி கூட வீடியோ பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு தோணலன்னா மறுபடியும் வீடியோ பாருங்கள், எனக்கு வியூஸ் வரும். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி சந்தோஷமாக இருங்க. ஒன்றும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் பிடிச்சிட்டு இருக்கேன் பார்த்தியா. பாய்.